ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கே சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்றைக்கி போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா, அதாவது 7/2/2026 அன்றைக்கி சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் மகரத்திலே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் நல்ல சம்பவங்கள் நடக்குமேயாயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவாள். அது தவிர மாட்டுப்பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 25/1/2026 அன்றைக்கி ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் வந்துடுத்து. இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து
அதாவது இந்த 26ஆம் தேதி அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது, அது தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறார், 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அதை அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது. அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க, டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து. அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன். உங்கள் ராசிக்கு பார்த்தாலேனால் ராசிநாதன் 8ஆம் இடத்துல இந்த போன மாதம் வரலாம் இருந்தார். இப்போ தை மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். 15ஆம் தேதி அன்றைக்கே 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 4 கிரகங்கள், அதாவது செவ்வாயோட உச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து, சூரியனோடு சேர்ந்து, சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கா. 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல. 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடம் வலுப்பெற்றா என்ன அப்படின்னா, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் வரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, 10ஆம் இடத்துல வந்து சனியும் ராகுவும் இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். 9 10 அதிபதி. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகர். அதாவது ரிஷபத்துக்கு பார்த்தோன்னா ரிஷபம், துலாம், சுக்கிரனுடைய ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் சனி பகவான் மிகப்பெரிய யோகர். அவர் வந்து 9 10க்கு அதிபதி. ரிஷபத்துக்கு பெரிய ஏற்றம். ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கிறவர்.
கேந்திரத்தில் ஆட்சி பெற்று போய் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தில் இருக்குது. அதனால் உங்களுடைய செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம் 6, 12 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று போய் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். அது அதாவது 7, 12 அதிபதிகள் உச்சம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதனால் கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம், ஷார்ட் ட்ரிப்பில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது சூரியன் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் போய் 9ஆம் இடத்துல உட்கார்ற ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் போய் உட்கார்றது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி வரும். இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராசிநாதன் போய் மறைஞ்சிருக்கும் பொழுது என்னதான் வக்கரகுரு பார்த்தாலுமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு கிளேசம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த கிளேசங்கள்லாம் விட்டு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அபரிமிதமாக திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டியிருக்கும். தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பசங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது மனசில் கொஞ்சம் கிளேசத்தை ஏற்படுத்தும். அதை தவிர படிக்கும்பொழுது பயங்கர டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பண்ணும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த மாதம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதம். ராசிநாதனும் 9ஆம் இடத்துல போகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போயிருக்கார். பெரிய விசேஷம். அதனால் கூட்டுத் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை மாறுதல், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, கலைத்துறையில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். அது தவிர பால் துறை, வெண்மை பட்டு ஆடைகள் உடுத்தக்கூடிய துறை, அது தவிர சர்ஜன்ஸ் அதாவது டீப் சர்ஜரி எல்லாம் பண்ணுறவங்களுக்கு, அதாவது மருத்துவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை நிபுணர், அதுவும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறுதல்கள் வரும், டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும், ஏற்றங்கள் தான் வரும். அதை தவிர புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதி இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. தொழில் ஸ்தானம் ரொம்ப ஒரு ஏற்றத்தில் இருக்குது. தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய 9, 10 அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்ல போனால் 16, 17, 18 ஜனவரி 2026, அதாவது 16/1/2026, 17/1, 18/1/2020, இந்த 3 நாட்கள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். தேவையற்ற விஷயங்களுக்கு இந்த சாட்சி கையெழுத்து போடுறது, அதை தவிர ஜாமீன் கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்க. அந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருங்கோ. அதை தவிர சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு புது முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுங்க. பால் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்த இல்லையானால் அபிஷேகத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள், சந்திராஷ்டமத்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். போயிட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய, ஏன்னா சுக்கிரனுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஸ்தலம்னு சொல்லக்கூடியது. ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அது தவிர மொச்சை தானம் கொடுங்க. வெள்ளை பட்டு ஆடைகள் தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க.
இது நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக, பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிட்டு பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த தை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/1/2026 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துல பகல் 3:07 இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் அனுஷ நட்சத்திரத்துல பிறக்கிறனால விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று தீபதானம் பண்ணணுங்க. அதாவது மண்ணால செஞ்ச அகல் விளக்கு, அந்த விளக்க தானம் பண்ணலாம். அல்லது பித்தள விளக்கு, ஐம்பொன் விளக்கு, இந்த மாதிரி உங்கனால உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அத நீங்க தானமா கொடுக்கலாம். இல்லையா, அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அங்க போயிட்டு எலக்ட்ரிக் பல்ப் இருக்கும் இல்லைங்களா, அங்க அந்த விஷயத்த தானம் கொடுக்கலாம். பல்ப் வாங்கி தானம் கொடுக்கலாம். இதனால என்னன்னா, உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ அத செய்யுங்க. இதனால 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு இந்த அகால மரணம், விபத்து கண்டம் இதெல்லாம் நிகழாம காப்பாத்தும். அது மட்டும் இல்லாம பொருளாதார வாழ்க்கையிலயும் மிகப்பெரிய லெவல்ல சரிவு ஏற்படாம பார்த்துக்குங்க, இந்த பரிகாரத்த செய்யறதுனால. உங்க ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த தை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல அமைப்புகள் தான் இருக்கு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல அதாவது வலுவாக இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி யாரு? செவ்வாய். அவரு 3ஆம் இடத்துல உச்சபலம் பெறுறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி உச்சமா இருக்கிறாரு. நீங்க இந்த மாதம் நீங்க நல்லா, அதாவது உங்களோட லைஃப நல்லபடியா டெவலப் பண்ணணும், நல்லா ரன் பண்ணணும், இப்ப இருக்க பொசிஷனோட நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்த தான் செய்யணும். முன்கோவத்த தவிர்த்தரணும். சரிங்களா? ஏன்னா, செவ்வாய் உச்சபலம் பெறாரு. 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடம்ங்கிறது வீரியஸ்தானம். ஸோ டக்குன்னு முன்கோவம் வந்துரும். ஆனா, அதே நேரத்துல ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம், உபஜெயஸ்தானம், அதாவது விஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த 3ஆம் இடத்தைய. அதே மாரி தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இது எல்லாமே அப்போ 3ஆம் இடம் நல்ல வலுப்பெற்றிருக்கனால, நீங்க எந்த விஷயத்த தொட்டாலும் ஜெயிச்சிருவீங்க. என்ன விஷயத்த ட்ரை பண்ணாலும் அது சக்சஸ் தான் உங்களுக்கு. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா கோவத்த தவிர்க்கணும். டக்குன்னு முன்கோவத்த தவிர்த்துடுங்க. அதே மாரி பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானமா பேசுங்க. அவ்வளோதான். இத கடைபிடிச்சுட்டாலே இந்த மாசம் பல கோடிகளுக்கு அதிபதியாயிருவீங்க. நல்ல காசு பணம் பார்க்கலாம். தொழில் ஸ்தானம் நல்ல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10 குடையவர் 3ஆம் இடத்துல இருக்காரு. பாக்கியஸ்தானத்த பார்க்குறாரு. அப்ப தொழில்ல இது நல்லா ரன் ஆகும். அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி, ஒரு பொருள் நெறைய பெரிய பெரிய இது கிடைக்கிறது, ப்ராஜெக்ட் கிடைக்கிறது. இந்த மாரி தொழில் ஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பல்க் ஆர்டர் கிடைக்கிறது. அலைச்சல்கள்லாம் நீங்க அதாவது அலைச்சல் இல்லாம இருக்குமா அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அலைச்சல் நெறையா இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த மாசம் இந்த சொகுசா வாழ்ற விஷயங்கள விட்டுட்டு, நெறைய முயற்சி பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரங்க கேட்பீங்க உடனே, "நாங்கலாம் இப்படி இருக்கோம்" அப்படின்னு. கடுமையான உழைப்பாளிகள் தான் நீங்க. நீங்க கடுமையான உழைப்பாளி. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. கூடுதலான உழைப்ப இந்த மாதம் கொஞ்சம் பண்ணுங்க. கட்டாயம் நீங்க நெனச்ச விஷயத்த சாதிக்க முடியும். தொழில் ரீதியா அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்துல நெறைய ஆர்டர்ஸ், பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கும். தொழில நல்லா டெவலப் பண்றதுக்கு இந்த மாசம் சூப்பரான மாசம். நீங்க தொட்ட எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, நீங்க இந்த 3ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கறனால, அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், 4 கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்கு. அப்போ நீங்க என்னென்ன விஷயங்கள இவ்வளோ நாள் செஞ்சிருக்கீங்களோ, அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும். தலைமையிடத்துக்கு தெரியும். ஒரு ப்ரமோஷன் குடுப்பாங்க. ஒரு நல்ல பொசிஷன்ல உங்கள உட்கார வைப்பாங்க. அதே மாரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதாவது வெளிநாடுகளுக்குன்னா ரொம்ப லாங்கா இல்லாம பக்கத்து பக்கத்து ஊர்ல எல்லாம் போறது, வெளி மாநிலங்களுக்கு செல்றது, இந்த மாரி அமைப்புகள் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இருக்கும். ஆனா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனா அதெல்லாமே ஆதாயத்துல முடியும். ஒரு ப்ரமோஷன் கூட சேர்த்து நீங்க வெளிநாட்டுக்கு போறது, ஒரு ப்ரமோஷன் கூட சேர்த்து ஒரு வெளியூருக்கு போறது, வெளி மாநிலத்துக்கு போறது, இந்த மாரி அமைப்ப குடுத்துரும். பொதுவாவே உத்தியோக ஸ்தானமும் நல்லா இருக்கு. தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கு. நீங்க வெளிநாடுகளுக்கு, அதாவது படிப்புக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் அத நீங்க கரெக்ட்டா, இவ்வளோ நாள் விசா இது மாரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மாறி, இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா 3ஆம் இடம் நல்ல வலுப்பெற்றிருக்கனால, எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். காரிய வெற்றி, விஜயம்.
அப்போ அதே மாரி இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இளைய சகோதரன் கிட்ட, அதாவது உங்களுடைய சகோதரன் கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்கிக்கணும். அவங்களுடைய அன்பும், ஆதரவும் நீங்க தேடிக்கணும். அவங்களுக்கு நீங்க குடுக்கணும், அவங்களும் உங்களுக்கு குடுப்பாங்க. அவங்க மூலியமா நல்ல ஆதாயம் இருக்கு. அதே மாரி பூர்வீக சொத்துக்கள், இந்த மாரி பாகப் பிரிவினைகள் நிகழாம இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதம் இந்த பாகப் பிரிவினை எல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு உண்டானது. அதே மாரி உங்களுடைய ஷேர் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து சேர்ந்துரும். அது மட்டும் இல்லாம இந்த ஷேர் ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காசு பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாவே ஐடி சம்மந்தப்பட்டது, அதே மாரி வந்து இந்த டெக்னாலஜி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த மாதம் வந்து இந்த ஷேர் ட்ரேடிங் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல காசு பணம் நெறைய அமைப்புகள் இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. படிப்புல வந்து நல்ல ஆர்வம் வரும். முன்பை விட நல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து கூடியவங்க விருச்சக ராசியில இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு டக்கு நல்ல விஷயங்கள சொல்லிருவாங்க. ஆனா, அத ரைட் அப் பண்றதுல தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நெறைய பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. அதே மாரி ஹையர் எஜுகேஷன்ஸ் அதாவது உயர்கல்வியில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் வரும். அதே மாரி நீங்க விரும்புன துறையில போய் வேலை பார்க்கக்கூடியது, ஒரு சிலருக்குலாம் இன்டர்ன்ஷிப் போறது, அதே மாரி நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா உங்களுடைய அமைப்புப்படி நீங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். இந்த இன்டர்வியூ அதாவது போட்டித் தேர்வுகள் இதுலலாம் நீங்க வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த மாசம். கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. முக்கியமா உங்களோட ராசிக்கு 6 கூடையவர் உச்சமாகிறாரு. அப்போ வீண் விவாதங்கள்ல தவிர்க்கணும். உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்த நோக்கி மட்டும் தான் இருக்கணும். தேவையில்லாத டிபேட்ஸ தவிர்க்கிறது தான் நல்லது. அதுவும் முக்கியமா ஃபேமிலிக்குள்ள வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள தவிர்க்கிறது நல்லது. இந்த மாசம் அதுதான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கும். ஏன்னா, உங்களுடைய ராசி அதிபதி 6 கூடையவரா இருக்காருங்க. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, கோவம் வரும். நம்ம கண் முன்னாடி இவ்வளவு அக்கிரமம் நடக்குதே அப்படின்னு சொல்லி பொங்கி எழுகிறதுக்கு தான் நீங்க நினைப்பீங்க. அது சண்டை சச்சரவுகளா மாறும். தயவு செய்து அத தவிர்க்கிறது நல்லது. பொறுமையா இருக்கணும். எல்லா விஷயத்தையும் ரொம்ப காமா நீங்க டீல் பண்ணணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு பக்கத்துல வந்துட்டு அப்படியே தட்டி போயிடும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமா நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய டைம்ல உங்களுடைய வீண் கோபம், முன்கோபத்தினால அத வந்து தள்ளி போக வச்சுறாதீங்க. தயவு செய்து பொறுமையா இல்ல அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்க. சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போறது இதெல்லாம். அது குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா இருங்க. ஏன் அப்படின்னா 7 கூடையவர், 6 கூடையவர் ஒண்ணா சேர்ந்திருக்கிறப்ப லைஃப் பார்ட்னர் கிட்ட சண்டை சச்சரவுகள், புரிஞ்சுக்காம வாக்குவாதம். உங்க மேல தப்பு இருக்கா, இல்லையாங்கிறது விஷயம் கிடையாது. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்கூட்டியே என்ன செய்யலாம்? அட்ஜஸ்ட் பண்ணி போயிரலாம் இல்லையா? அந்த மாரி சொல்றேன் நானு. அதே மாரி பிசினஸ் பார்ட்னர் கிட்ட பிரச்சனை வர்றது. லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சில பேத்துக்கு வந்து நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்கும். காரியங்கள் கைகூடும். அதே மாரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. திடீர் திருமணம். இதுல வந்து என்னன்னா, திருமண தடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாசம் வந்து ஒரு சுப காரியங்கள் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி 5 குடையவர் அஷ்டமத்துல இருக்காரு உங்களுக்கு. அப்போ காதல் ரீதியான பிரச்சனைகள், மனக்கசப்புகள், சங்கடங்கள்லாம் வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேருவாங்களான்னா, இந்த மாசம் அது கிடையாது. இந்த மாசம் வந்து நீங்க நெறைய முயற்சி பண்ணணும். உங்களைய டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. இதுதான் இந்த மாசத்துல இருக்கு. அதனால வந்து மத்த விஷயங்களுக்கெல்லாம் இடம் குடுக்காம, எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிரெயின நல்லா ஆக்டிவா வச்சிருந்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலயுமே நீங்க சக்சஸ் பண்ண முடியும். பாக்கிய ஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சகல விதமான பாக்கியம். அப்பன்னா உங்கள தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனா, அதுக்கு உண்டான முயற்சிய நீங்க தான் எடுக்கணும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஜாக்பாட்ன்னு தான் நான் சொல்லுவேன். 3ஆம் இடம்ங்கனால சோசியல் மீடியால செமையா ட்ரெண்ட் ஆயிருவீங்க. நெறைய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களையே யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கக்கூடிய டைமே இந்த டைம் தான். அதனால கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. கலைத்துறை வந்து நல்ல காசு பணம் வரும். வருமானங்கள் ஈட்டக்கூடியது. நெறைய வாய்ப்பு நீங்க நெனச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க அதிகாரிகள் அப்படின்னாலே 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, வலுப்பெற்றிருக்குது. அதனால ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எதையும் நீங்க செய்யக்கூடாது. வாய் வழியா சொன்னாங்க, அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு மாட்டிக்காதீங்க. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள்
உங்களுக்கு வந்து கடைசியில நீங்க அதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு, நீங்க வந்து நெறைய காசு, பணம் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ, உங்களுக்கு அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா, மெடிக்கல் எமர்ஜென்சி லீவுன்னு போட்டுட்டு போயிருங்களே தவிர, சட்டத்துக்கு புறம்பானது, அதாவது பைலாஸ்ல என்ன சொல்லியிருக்கு, உங்களுடைய ஒர்க்க தாண்டி வேற எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. ரூல்ஸ் படி செஞ்சுட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்ல. மாட்டிக்காதீங்க. இது கவனமாக இருக்கக்கூடிய மாசம். அரசாங்க அதிகாரிகளுக்கு கவனமாக இருக்கக்கூடியது. கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். கவனமாக இருந்துக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும் சோசியல் மீடியால இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்ஃப்ளூயன்சர் ஆகுறேன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து மத்த தேவையில்லாத விஷயங்கள இழுத்து விட்டீங்கன்னா, கெட்ட பேரு, அவமானங்கள சந்திக்கிற மாரி வரும். 3ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கனால திடீர்னு இன்ஃப்ளூயன்சராவும் ஆவீங்க. பெரிய லெவல்லயும் வரும். அதே நேரத்தில தேவையில்லாத நபர்கள் சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை, பொதுவாவே இந்த மாசம் வந்து உங்களுக்கு நீங்க நெனச்ச விஷயங்கள், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ, அது எல்லாமே நீங்க செஞ்சீங்க அப்டின்னா சக்சஸ் ஆயிருவீங்க. ஏன்னா, சக்சஸ் ஆன மாசம் தான் இந்த மாசம். அதனால ஏன்னா உங்களோட ராசி அதிபதி உச்சமா இருக்கனால, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அத சக்சஸ் சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாசம் நீங்க நெறைய புது புது முயற்சிகள் பண்ணுங்க. உங்களையே நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிக்கிறது அப்படின்னு யோசிச்சு செயல்பட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 6 கூடையவர் உச்சமா இருக்கனால, கணவர்கிட்ட சண்டை போடாம இருக்கிறது, வாக்குவாதங்கள தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்நிய நபர்களுடைய தலையீடுகள், உங்களோட பிரச்சனைகள வேற யார்கிட்டயும் சொல்லி பழகாதீங்க. அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தானா தேடி வருங்க. பொதுவாவே விருச்சக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாயார் வழி மருத்துவ செலவு இருக்கு. தாயார் வழி கண்டம் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும், விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடம் இருக்கனால மக்களுடைய பேர் ஆதரவு, சப்போர்ட்டுகள் கிடைக்கும். சேம் நான் சொல்லக்கூடியதுதான். வாக்கு ஸ்தானத்த சனி பார்க்குறாரு. குருவோடைய அனுக்கிரகம் இல்லாம இருக்கு. அதனால நீங்க ஒரு நல்ல மினிஸ்டரா இருக்கீங்க, ஒரு நல்ல பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, அது எல்லாமே தட்டி பறிக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அது எல்லாமே நடக்கும். இடி ரைடு வரும். இந்த மாரி அரசியல்வாதிகளுக்கு வந்து கவனம் தேவை. அதுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. யாகங்கள், பூஜைகள்லாம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்க மாரி ஒரு ஃப்ரேம செட் பண்ணிட்டு, அப்படியே உங்கள மாத்தி போடுறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்கு. 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது அப்படியே உல்டாவா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. 10ல கேது இருக்கு. ஸோ அரசியல்வாதிகளுக்கு கிரக நிலைகள் சரியில்ல. இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க நெனச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிறாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் நோட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துல அரசியல்வாதிகள் இருந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுடைய ஜோசியர்கிட்ட கேட்டு என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கங்க. இல்லைன்னா வரக்கூடிய எலக்ஷன்ல ஜெயிக்கிறது ரொம்ப ஏன்னா இந்த மாசம் நல்லா இல்ல. 3ஆம் இடம் இருக்கு. மீடியால நீங்க தான் ட்ரெண்டிங் ஆவீங்க. நல்ல முறையில இல்லைங்க. அதனால அதுக்குண்டான விஷயங்கள பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 14/1/2026 புதன்கிழமை பகல் 3 மணி 7 நிமிஷத்துக்கு அனுஷ நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. அதாவது 14ஆம் தேதியா நீங்கள் கேட்காதீங்க. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு 14ஆம் தேதி 3 மணி பகல் 3 மணி 7 நிமிஷத்துக்கே பிரவேசம் பண்ணிடுறாரு. அதாவது தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு எப்போ சூரியன் போகிறாரோ அதுதான் தை மாத பிறப்பு, உத்தராயண பிறப்புன்னு சொல்கிறது. ஸோ அதனால் நான் சொல்கிறது வந்து திருக்கணிதப்படி சொல்கிறேன், சரிங்களா? இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் தான் உங்களுக்கு. கிரக சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, 5ஆம் இடம்ங்கிறது என்ன சொல்லுங்கள்? அதிர்ஷ்டஸ்தானங்க. 5ஆம் இடம்ங்கிறது வந்து லக்ஷ்மி ஸ்தானம். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூரண லக்ஷ்மி ஸ்தானம். எந்தவித தீமைகளுமே இல்லாத இடம் அப்படின்னாலே 5ஆம் இடம் தான். ஸோ நமக்கு எல்லா விதமான புண்ணியங்களையும் சேர்க்கக்கூடிய இடம் 5. 5ஆம் இடத்துல யார் இருக்கா உங்களுக்கு? உங்கள் ராசிபதி யார்? புதன்ங்க. உங்கள் ராசிபதி யார்? புதன் தான். புதன் இருக்காரு, சுக்கிரன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய் அஷ்டமாதிபதி தான். ஆனால் 3
3 8 கூடையவருங்க. ஒரு நல்ல அதிர்ஷ்டம், சகலவிதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. பொதுவாகவே லக்ஷ்மியோடைய அனுகிரகம் இருந்தாலே அவங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதம் உங்களுக்கு லக்ஷ்மியோடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குது. காசு பணம் அப்படிங்கிறது தேடி அலைய வேண்டாம், அதுவாக உங்களை தேடி வரும். கட்டாயம் நீங்கள் அதுக்குண்டான எஃபர்ட்ஸை எப்போவும் போல் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ அதனால் அது எல்லாம் தானாக தேடி வந்துடும். நீங்கள் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு அதிக நன்மைகள், காசு பணம் எல்லாமே உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அது எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 10ல் குரு இருக்கார். இந்த குரு வந்து எங்கே பார்க்குறாரு, உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடனால் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த மாதம் வந்து கடனெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிட முடியும், கடனை அடைச்சிட முடியும். சரி, தொழில் எனக்கு எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. 10க்குடையவர் யார் உங்களுக்கு? புதன் தான். உங்கள் ராசி அதிபதியும் புதன், 10க்குடையவரும் புதன். அவர் 5ல் இருக்கார். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவர் வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படின்னாலே 11ஆம் இடம் தான். அந்த அளவுக்கு காசு பணம் வந்துடும். நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான பலன்கள் இந்த மாதம் உறுதியாக உண்டு. தொழில் மூலிமா நல்ல லாபம் பார்க்க முடியும். ஆல்ரெடி தொழில் அப்படி ரொம்ப ஸ்லோ டவுனாக இருந்தாலும் இந்த மாதம் நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். நிறைய வருமானங்கள் பார்க்க முடியுங்க. புதுசாக தொழில் தொடங்கலாமான்னா இந்த மாதத்தில் தொடங்குங்க, கட்டாயம் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். குரு வேற 10ல் இருக்கார், சனி திக்பலத்தில் இருக்கார். இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் நிவர்த்தி பண்ணிடுங்க. அதாவது சனி வந்து திக்பலம் பெறுறது நல்ல அமைப்பு, கடுமையான உழைப்பு. அதை போட்டிங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல பலன்கள். அதாவது கண்டச்சனின்னு பார்க்கக்கூடாது. கண்டச்சனி எதுக்கு? என்ன கண்டம்? சோம்பேறியாக இருந்தால் தான் கண்டம். சோம்பேறி இல்லை, சுறுசுறுப்பாகுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இது உழைக்கக்கூடிய டைமுங்க. 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா திக்பலம்னா மேக்ஸிமம் 1 மாதம் தாங்க இருக்க முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கும் குருவுக்கும் வந்து நல்ல அமைப்பு. என்னென்னா சனி 2.5 வருஷம் இருப்பார். அதே மாதிரி வந்து குரு வந்து 1 வருஷம் இருப்பார். 1 வருஷம் ஒரு கிரகம் திக்பலம் பெறுறதுங்கிறது ரொம்ப சூப்பரான அமைப்பு. ஸோ உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி திக்பலமாக இருக்கார். அப்போது நல்ல வருமானம் கொடுப்பாரு. நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி ஓடணும். சனினாலே உழைப்பு. ஸோ நீங்கள் உழைப்பு அதிகமாக போட போட என்ன எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே நடக்கும். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல பிரெயின். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதம் 5ஆம் இடம்ங்கிறது என்னென்னா ஒரே ஒரு மைனஸ் இருக்குங்க. என்ன மைனஸ்னால் மனசை இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் காசு பணம்னு ஓடும்போது உங்கள் மனதுக்கு பிடித்தவர்கள் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு, ஏதாவது ஒரு குறை சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, அல்லது நீங்கள் போயிட்டுருக்க பாதையிலேருந்து விளக்குறதுக்கு, டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தேடி வருவாங்க. நீங்கள் போகவே கூடாது. காசு பணம் சம்பாதிச்சா எல்லாமே தேடி வருவாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இது தான் பிடிக்கும். அதாவது கன்னிராசிக்காரங்க மற்றவங்கள மாதிரி கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அவங்க காசு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வரப்போகிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ தெரியும் இல்லையா? அப்போ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அதுலேயே நீங்கள் போங்க. கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல கிரகங்கள் நிறையா இருக்கனால நமக்கு பிடித்த நபர்கள், முக்கியமாக வந்து சுக்கிரன் புதன்லாம் சேருது. அதனால தான் இதை நான் சொல்கிறேன். நீங்கள் காசு பணம்னு சொல்லிட்டு பயங்கரமான உழைப்பு, கடுமையான இதை போட்டுட்டு போயிட்டுருப்பீங்க. அங்கே லேவிங்க இங்கே லேவிங்க, பிஸ்னஸுக்கு நிறைய பேர்த்த மீட் பண்ணுவீங்க, பேசுவீங்க, இது பண்ணுவீங்க. அப்போ போய் உங்களுடைய மனசுக்கு கஷ்டமான, மனசுக்கு பிடிச்சவங்க உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை டைவர்ட் பண்ணுவாங்க, மாற்றி விட்ருவாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, கண்ட்ரோலில் இருந்துக்குங்க. பேசலையா, சரி ஓகே, பேசாமல் போமா அப்படின்னு சொல்லிடுங்க, போயான்னு சொல்லிடுங்க. ஆணாக இருந்தால் போமான்னு சொல்லுங்கள், லேடிஸாக இருந்தால் போயான்னு சொல்லிடுங்க. இந்த மாதம் கரெக்டாக சம்பாரிச்சிங்கன்னா பல லட்சங்களை, பல கோடிகளை சேர்த்து வச்சிடலாம். ஏன்னா கிரக சூழ்நிலைகள் 5லேருந்து 11 பார்க்குது. 11ஆம் இடம்ங்கிறது தான் நான் சொல்லிட்டேன், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலைன்னு. ஸோ காசு பணத்தை சேர்த்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு நல்ல காஸ்ட்லியான விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம் மறுபடியும். ஸோ அதனால் கவலையே படாதீங்க. உங்களை விட்டுட்டு அவங்கெல்லாம் போக மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. சரிங்க, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அவங்க விரும்பின விஷயத்தை தேடி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு வெளியில் வேலை பார்க்குறது, வெளிநாடுகளுக்கு செல்வது, இந்த மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு
இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்த இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 6 கூடையவர் தான் 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்காரு. 6ஆம் இடம் தான் உத்தியோகஸ்தானம். அவர் நல்ல அமைப்பில் இருக்கனால உங்களுக்கு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. சரிங்க, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? 4 கூடையவர் ஓகேங்களா. உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. சரி, சனி பார்க்குறாரு. படிக்கிறது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய சூழ்நிலைகளை கொடுத்துருங்க கிரகங்கள். ஒரே ஒரு விஷயம், பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து படிக்கக்கூடியவங்கள என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி படிப்பான்னு சொல்லணும். அதனால் நல்லா படிச்சிருவாங்க. இந்த மாதிரி மோட்டிவேட்டட் பேரண்ட்ஸோ அம்மாவோ அப்பாவோ டைம் கொடுத்தா கட்டாயம் படிச்சிருவாங்க. அதே மாதிரி உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல ரேங்க் ஹோல்டராக வெளில வர்றது, அதே மாதிரி உணர்ந்து படித்து நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்க அதாவது காலேஜ் படிக்கிறவங்க, போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து வேலை கிடைக்குமான்னு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வேலை கிடச்சிருங்க. 6 கூடையவர் 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். நீங்கள் விரும்பின துறையில் விரும்பின இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் உங்களை தேடி வருங்க. நீங்கள் போட்டித் தேர்வுகளாக எழுதுனீங்கன்னா அதிலெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சரிங்க, அதே மாதிரி வந்து கடன் ரீதியாக எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, நிவர்த்தி ஆகுமானா நிவர்த்தி ஆயிரும். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 கூடையவர் 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து படிப்படியாக வெளில வர்றது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து 11 பார்க்குது. நல்ல காசு பணம் வர்றதை லோன்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உறுதியாக உண்டு. சேம் டைம் ஹெல்த் ரீதியாகவோ அல்லது வந்து மனசு வந்து ஏதாவது ஒரு இனம் புரியாத விஷயங்களை நினச்சி கவலைப்படுறதோ இதெல்லாம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே இருக்கிறத நீங்கள் என்னென்னா ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த மாதம் சுறுசுறுப்பாக செயல்படணும். இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்பட்டாலே நிறைய விஷயங்களுக்கு இது அடித்தளமாக அமைஞ்சிருங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். காசு வரக்கூடிய காலங்களில் சோம்பேறித்தனம் படாதீங்க. நான் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலைன்னு அவங்க உயிரை விடுவாங்க. ஆனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய பார்வை இருக்குது. அதுக்காக தான் கூடுதலாக சொல்கிறேனே தவிர உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்லலை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல கிரக நிலைகள் இருக்கனால லக்ஷ்மியோடைய பரிபூரணமான அனுகிரகம் இருக்குன்னு சொன்னேன். அதே நேரத்தில் மனதுக்கு பிடித்தமான நபர்கள், அது ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு காதலன் காதலியாகவும் இருக்கலாம், அவங்களால மன இறுக்கங்கள் கட்டாயம் உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். 3 கூடையவரும் அவர் தான். அவர் வந்து உச்சபலம் பெறுறாரு. அப்போ வந்து எமோஷனலாக நிறைய முடிவெடுக்கிறதுக்கு தோணும். இந்த மாதம் வந்து எமோஷனலாக முடிவெடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தங்க மனசுக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா அவங்க சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து மன்னிச்சு கடந்து வர்றது மனிதனுடைய இயல்பு. உங்களுக்கு எமோஷனலாக இந்த மாதத்தில் முடிவெடுக்கிறது நல்லது கிடையாது. ஸோ 1 மாதம் தள்ளி போடுங்க. இந்த ஒரு மாதத்தில் உறவுகள் ரீதியாக ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னா இந்த மாதம் எடுக்க வேண்டாம். செவ்வாய் உச்சபலம் 5ல். அப்போது காதல் ரீதியான துரோகங்களை சந்திக்கிறது, அவங்களால ஏமாற்றப்படுறது, அதனால வேறு முடிவுகள் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், உணர்ச்சிகளுக்கு எப்போவுமே இடம் கொடுக்காதீங்க. அறிவாக யோசிங்க. மனசால் யோசிக்கிறத விட்டுட்டு அறிவார்ந்த விஷயங்களை யோசிச்சிங்கனாலே நீங்கள் முன்னேறி வந்துட முடியும், நல்லாவும் இருக்க முடியும், மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். எது உண்மையான மகிழ்ச்சி, எது நம்ம கவலைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு உணர்ந்து செயல்படணும். ஒரு விஷயத்தை ஒர்த்தே இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுக்காக என் மூச்சு பிடிச்சி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த காதல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வருங்க. அதை கடந்து வர பாருங்கள். ஒரே லைன் இதுதான். அதே மாதிரி திருமண பிராப்தம் இருக்கான திருமண பிராப்தம் இருக்குது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. 7ல் சனி இருக்குது. அது நல்ல அமைப்பு. 5 கூடையவர் தான் 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். சில பேருக்குலாம் காதல் ரீதியாக சக்ஸஸ் ஆகிறது, அது மேரேஜில் போய் முடிகிறது, திடீர்னு மேரேஜ் ஆகிறது, திடீர்னு லவ்
பண்ணி அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. சில பேருக்கு புத்திர பாக்கியங்கள் இருக்குது. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் இப்போ ஒரு குட் நியூஸ் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் மேரேஜ் பண்ணாதீங்க. பெற்றோர்களோட சம்மதத்தோட மேரேஜ் பண்ணுங்கள். அதுதான் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள், கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தூக்கி விடும். ஆனால் அதுக்கு வழிபாடு பண்ணிக்கோங்க. சடாட்சர வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு சொத்து சேர்க்கை இருக்குது. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இருக்குது. கன்னிராசி பெண்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமே நடக்கிறதுக்கு உண்டானது. ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் ஆடை சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, மனதுக்கு பிடித்த நபர்களே வரதுக்கு உண்டான அமைப்புகள், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைகள் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதே நேரத்தில் பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள், அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இருக்குது. சுற்றுலா பயணங்கள் இருக்குது. அதே மாதிரி குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குங்க. சில பேருக்கு வாகன பிராப்தம் இருக்குது. பொதுவாகவே கன்னிராசிக்கு பொருளாதார ரீதியாக நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் போய் பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு. பூர்வீக சொத்தில் உங்களுக்கு உண்டான பாகம் பிரிக்கப்பட்டு உங்களுக்கு சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். கடன் ரீதியாகவோ கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. தாயார் வழி சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தாயார் வழி தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். தாயாருக்கு மருத்துவ செலவு இந்த மாதம் வந்து என்னென்னா உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்குங்க. 6 7 பார்க்குறாரு, 7ஆம் இடத்துல இருக்கார். அது வந்து மருத்துவ செலவு உங்களுக்கு உறுதியாக இருக்குது. கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை. உங்களுக்கு பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல திக்பலத்தில் இருக்குது. அதனால் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். அதே நேரத்தில் வேலை பளவும் அதிகமாகும். ஆனால் காசு பணமும் நிறையா இருக்கும். செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு நிறையா இருக்கும். நிறையா பழக்க வழக்கங்கள் ஏற்படும். நிறைய காசு பணம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம் தான் நான் சொல்லுவேன். வெளிநாடுகளுக்கு போனாலும் நல்ல காசு பணம் பார்க்கலாம். அதே மாதிரி உள்நாட்டில் இருந்தாலும் நிறைய வாய்ப்புகளாக வந்து குவியும். மக்கள்கிட்ட போய் சேர்றது, அதே மாதிரி பாராட்டுகள், விருதுகள், நல்ல லாபம், தொட்டதெல்லாமே காசு அப்படின்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. சரிங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்குது. கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க நிறுத்தி நிதானமாக முடிவெடுக்கணும். கிரக சூழ்நிலைகள் நல்ல அமைப்பு, மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல பரிகாரங்களும் பண்ணிக்கோங்க. சனியோடைய இது வந்து பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஆனால் 3 குடைவரும் 8 குடைவர் அஷ்டமாதிபதியும் 5ல் இருக்கார் செவ்வாய். அப்போ மீடியாவில் உங்களை பற்றி தவறான நியூஸு, சோஷியல் மீடியாவில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறது. அப்போது அது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யும். ஸோ கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. என்னென்ன இது அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் கட்டாயம் பரிகாரம் பண்ணால் ஜெயிச்சிட முடியும். கைக்கு வர பக்கத்தில் இருந்து அப்படியே நழுவி போயிடும். அதனால் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவாகவே கன்னிராசிக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எல்லா விஷயங்களும் அடைய முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.